அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 4 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் வீடியோவில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா எடி கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ எடி கரண்ட்னா என்ன, வாட் இஸ் எடி கரண்ட், வாட் இஸ் அ ட்ராபேக் ஆஃப் எடி கரண்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எடி கரண்ட் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னும் போது நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றி பார்த்தோம். ஓகே, ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்னா என்ன, அது எப்படி வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். செகண்ட் வந்து நம்ம வந்து எடி கரண்ட் பிரேக் அப்படின்னு பார்த்தோம். எடி கரண்ட் பிரேக் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே, ஸோ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஃபோர்த் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். ஓகே, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எடி கரண்ட்னா என்ன, அதுக்கு ஒரு அனிமேஷன் வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1800 சப்ஸ்கிரிப்ஷன் மேலே போயிருக்கிறதுனால நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோவை நம்ம வேறு இடத்துலேருந்து எடுத்து காப்பி பண்ணி போடும்போது நமக்கு வந்து இந்த காப்பிரைட் வந்துடுது நமக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவில் நான் அனிமேஷன் வீடியோ போட முடியல. ஓகே, முடிஞ்சால் அதை ஆல்டர்னேட் பண்ணி நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது, பட் ஆனால் அது காப்பிரைட் ஆகிறதுனால நம்ம வந்து அது நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வரும்ன்றதுனால நம்ம வந்து அதை போடாமல் இன்றைக்கி நான் போடலை. ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக நிறைய எடி கரண்டுடைய அப்ளிகேஷனுக்கான வீடியோ அண்ட் எடி கரண்டுக்கான அனிமேஷன் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் அது இப்போ நம்ம டிஸ்பிளே நான் வந்து அப்லோட் பண்ணலை. ஓகே, ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன, வாட் இஸ் அ செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்தோம். ஓகே, ஸோ ஒரு காயிலில் வந்து நம்ம கரண்ட் அப்ளை பண்ணும்போது, ஒரு காயிலில் வந்து கரண்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அந்த காயிலை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு நியராக வந்து இன்னொரு காயில் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நமக்கு செல்ஃப் இண்டக்ஷன்னா ஒரு காயிலில் அந்த காயிலே வந்து நமக்கு ஒரு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ காயில்னால் தெரியும், திஸ் அ காயில். ஸோ சாதாரணமாக கம்பியை சுற்றி வச்சாவே அதுக்கு பேர் காயில் தான். தேர்டில் சில பார்த்துக்கணும் டொராய்டுன்றது சரி, இது வந்து ஏர் கேப் அதிகமாக இருக்கும். இந்த காயிலில் வந்து சாதாரண காயிலும் ஏர் கேப் அதிகமாக, டொராய்டுன்றது வந்து தட் இஸ் அ இன்னர் சைடில் அதனுடைய காயில் ரொம்ப நெருக்கமாக நிறையா சுற்றி வச்சுருப்போம். தட் இஸ் அ டொராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ சோலினாய்டு தெரியும், இந்த மாதிரி நமக்கு வந்து லைனாக வந்து இந்த மாதிரி சுற்றி வச்ச அந்த காயில் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தட் இஸ் அ சோலினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காயிலெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த இண்டக்ஷன்ஸ் நடக்குது, எப்படி இண்டக்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இண்டக்டர் அப்படின்னா என்ன, வாட் இஸ் அ இண்டக்டர். சாதாரண ஒரு காயில தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இண்டக்டர்னு சொல்லுவோம். எல் அப்படின்னு சிம்பிள் சொல்லுவோம், எல் என்ற சிம்பிளை யூஸ் பண்ணுவோம், இண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இண்டக்டர் அப்படின்னும் போது இதுவும் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் எனர்ஜி இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் when the electric current flow through it. ஸோ இதுலேயும் வந்து கரண்ட்டை ஃப்ளோ நம்ம அப்ளை பண்ணும் போது அதில் நமக்கு என்ன ஆகுனா ஸ்டோரேஜ் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுதுன்றோம். திஸ் இஸ் நாட் ஏ பர்மனெண்ட் எனர்ஜி. ஓகே, எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னா நமக்கு பர்மனெண்ட்டாக அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு இருக்காது. கரண்ட் அப்ளை பண்ணும் போது அந்த சர்க்யூட்டில் அந்த அட் த டைம் வந்து நமக்கு என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து நமக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். So induction is the property in inductor to generate EMF due to the change in the current flowing through the circuit. So change in current flowing through the circuit. So current வந்து flow ஆகிட்டு இருக்கும்போது அதில் சேஞ்சஸ் ஆகும்போது அங்கே ஒரு இண்டக்ஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரி ஒரு காயில் கரண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காயில் வந்து ஒரு இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா தட் இஸ் அ மியூச்சுவல் இண்டக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரே காயில் அந்த கரண்ட் சேஞ்சஸ் ஆகும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காயில் இன்னொரு காயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு காயிலை வைக்கும் போது அந்த காயில் ஒரு இன்டியூஸ் இஎம்எஃப் ஆர் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன, வாட் இஸ் அ மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 types ஆஃப் இண்டக்ஷன் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன. ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னும் போது ஒரு காயிலில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இண்டக்ஷன் தான் நம்ம செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குது. தட் இஸ் அ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் கொடுத்து ஒரு பேட்டரியை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, கீயை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இது ரியோ ஸ்டார்ட்னும் அந்த கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அது டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை பண்ணுறதுக்கான ஒரு ரியோ ஸ்டார்ட் இருக்கும். ஸோ ஒரு காயிலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் அ காயில். ஸோ காயில் வந்து நமக்கு என்ன ஆகும், கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை சுற்றி என்ன இருக்கும், நமக்கு கண்டிப்பாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இன் திஸ் ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்ச்டு பை த கரண்ட் த இஎம்எஃப் இன்டியூஸ் இன் த சேம் காயில். ஒரே காயில். ஓகே, இதே காயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகும். இங்கே ஒரு காயில் இருக்கா, இப்படி நியராக வந்து காயில் வந்து சுற்றி வந்து தட் இஸ் அ சோலினாய்டு வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு காயிலையும் பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ சேஞ்சஸ் நடக்கும்போது அங்கே ஒவ்வொரு காயிலையும் வந்து இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே என்ன ஆகும், இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் செல்ஃப் இண்டக்ஷன். ஒரே ஒரு காயிலில் நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது வந்து செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னும் போது இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் இஎம்எஃப் எதனால் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த கரண்ட்னால அதில் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால நமக்கு என்ன ஆச்சுன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் இருக்குது. தட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அண்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, தட் இஸ் இன்டியூஸ்டு கரண்ட், தட் இஸ் அ ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். ஓகே, ஸோ அப்படி இல்லை நம்ம கரண்ட் அப்ளை பண்ணுறதுனால அங்கே வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் a n pi b proportional to the I அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுதான் அடுத்த ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, let pi be the magnetic flux linked with the each turn of the coil n turns, then the total flux linked with the coil n pi b, the n into pi b the flux linkage ன்னு சொல்லுவோம். that is the number of turns of the coil and magnetic flux is ரெண்டுடைய ப்ராடக்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், flux linkage அப்படின்ற ஒரு யூஸ் பண்ணுவோம். is proportional to the current. So on the n pi b, that is the number of turns in the magnetic flux is proportional to the current க்கு proportional இருக்கும். That is the first equation. Second equation அந்த proportional symbol எடுத்து நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணும்போது L அப்படின்ற ஒரு சிம்பல். இந்த L அப்படின்றது தான் செல்ஃப் இண்டக்ஷன். இந்த Lன்றதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ L is equal to n pi b divided by I அப்படின்னு எழுதலாம். This is equation number 1 எடுத்துக்கோங்க. So that is a very important equation. Self induction L is equal to number of turns of the coil into magnetic flux divided by current. Okay, in case here the current is the 1 ampere and L is equal to என்ன ஆயிடும், n into pi b, that is a flux linkage ஆயிடும். இது என்ன ஆயிடும், flux linkage அப்படின்னு ஆயிடும். So self induction or simply inductance of the coil is defined as a flux linkage with the coil when 1 ampere current flows through it. So 1 ampere current flow பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ n pi b அப்படின்றது தான் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ 1 ஆம்பியர் கரண்ட்டாக வந்து நம்ம ஒரு காயில் அப்ளை பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் எதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள். அண்ட் தென் என்ன பண்ணுறோம், நம்ம கண்டினியூ பண்ணுறோம்னா when the current I changes with the time. ஸோ கரண்ட் வந்து என்ன ஆகும், டைமை டிஃபைன் பண்ணி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்போது and EMF is induced in it. From Faraday's law of electromagnetic induction, this self-induced EMF in the coil is given by, நமக்கு ஏற்கனவே தெரியும் லென்ஸ் லா ஆக்சுவலாக இது. ஓகே, லென்ஸ் லா ஃபேரடேஸ் லா என்னன்னா அந்த சைன் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். that is a psi is equal to minus, so dn pi by or n into d pi by dt அப்படி நம்ம போடுவோம். ஓகே, so இந்த இடத்துல n is the number of the turns of the coil, d pi is the change in magnetic flux and dt is the change in the time period. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து நம்ம லென்ஸ் லா ஆர் ஃபேரடேஸ் லாஸை யூஸ் பண்ணும்போது E is equal to minus dn pi b divided by dt, or இப்படி எழுதலாம், that is the n into minus n into d pi b by
dt ன்னு எழுதலாம். ஸோ d by dt எப்படி வச்சுக்கிறோம், n into pi b தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருப்போம். n into pi b. ஸோ திஸ் ஆர் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 2 கூட எடுத்துக்கோங்க. ஸோ அப்புறம் n pi b is equal to li அப்படி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், n pi b பதில் என்ன பண்ணுறோம், n pi b க்கு பதில் நம்ம li அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகுது, மைனஸ் d into li divided by dt, therefore minus l into di by dt அப்படி நம்ம எழுதலாம். அண்ட் நமக்கு தேவை l, செல்ஃப் இண்டக்ஷன். l is equal என்ன எழுதலாம், இது வந்து டிவைடில் வந்துடும், கீழே வரும்போது டிவைடில் வரும். ஸோ மைனஸ் e divided by di by dt அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஓகே, திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட நம்ம எடுத்துக்கோங்க. ஸோ செல்ஃப் இண்டக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் e divided by di by dt ன்னு நம்ம எழுதலாம். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் அப்படின்றது வந்து நமக்கு எங்கே லென்ஸ்னால் வரக்கூடிய சைன் தான் நெகட்டிவ் சைன். ஸோ நமக்கு வந்து கரண்ட் அப்ளை பண்ணும்போது அங்கே இன்டியூஸ் EMF அந்த கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணுற மாதிரி இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகும். த நெகட்டிவ் சைன் இஸ் த above ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட் த செல்ஃப் இன்டியூஸ்ட் EMF ஆல்வேஸ் ஆப்போஸ் த சேஞ்ச் இன் கரண்ட். ஓகே, செல்ஃப் இண்டக்ஷன் வந்து அந்த கரண்ட்டை ஆப்போஸ் பண்ணும், அதனால் வந்து ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ di by dt ஈக்குவல் டு 1 ampere செகண்ட் இன்வர்ஸ், தென் L இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகிடும் நமக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து 1 ampere செகண்ட் வந்து டைம் வந்து 1 செகண்ட் அப்ளை பண்ணால் தட் இஸ் அ 1 ampere செகண்ட் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா தட் செல்ஃப் இண்டக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ, தட் இஸ் அ இன்டியூஸ் EMF அப்படின்னு நமக்கு சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இண்டக்டன்ஸ் ஆஃப் எ காயில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் as a opposing EMF induced in the coil when the rate of change of current through the coil is 1 ampere second inverse. So there is a self induction வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா opposing the induced EMF, opposing the induced EMF க்கு ஈக்குவலா இருக்கும். எப்போ அப்படின்னா that is a அந்த rate of change of current வந்து 1 ampere second இருந்தா 1 ampere second இருந்தா that self induction is equal to opposing the induced EMF அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி நாம சொல்லலாம். ஓகே, this is a self induction. ஒரு 3 மார்க் क्वेश्चन நமக்கு கேட்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கண்டினியூட்டி தான் யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு EMF அப்படின்னும் போது இன்டியூஸ் EMF நம்ம வோல்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து யூனிட் ஆஃப் இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஜென்ரலாக வந்து எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹென்ரின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, ஹென்றி. ஸோ இந்த ஹென்ரியை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா வெப்பர் பர் ஆம்பியர். இந்த யூனிட் எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், n pi b is equal to li. ஓகே அப்படின்னு பார்த்தோமா. ஸோ L is equal to எப்படி எழுதலாம், n pi b divided by I ன்னு எழுதலாமா. ஸோ இங்கே பை என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் தான், அது யூனிட் கிடையாது. பை பின்றது தட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு வெப்பர் டிவைட் பை ஐன்றது கரண்ட், கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர். ஸோ வெப்பர் ஆம்பியர் இன்வர்ஸ் அப்படின்றது ஒரு யூனிட். ஸோ இந்த யூனிட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து விஎஸ் வோல்டேஜ் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ்னு ஒரு யூனிட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த யூனிட் எப்படிங்க சார் வந்துச்சு, ஹவு டு கம் திஸ் யூனிட். ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டாக, எல் ஈக்குவல் டு மைனஸ் இ டிவைடட் பை டிஐ பை டிடி அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ ஈன்றது என்னது, தட் இஸ் அ மேக்னெட்டிக், தட் இஸ் இன்டியூஸ் EMF. இன்டியூஸ் EMF யூனிட் வந்து வோல்ட் டிவைடட் பை டிஐ என்றது சேஞ்ச் இன் கரண்ட் ஆம்பியர் டிவைட் பை சேஞ்ச் இன் டைம் செகண்ட். அப்புறம் என்ன வரும், இந்த எஸ் வந்து மேலே போயிடும், நமக்கு எஸ் வந்து என்ன ஆகிடும் மேலே போயிடும். அப்படின்னா வி எஸ், கீழே வந்து நமக்கு ஏ இருக்குது, அப்படின்னா ஏ இன்வர்ஸ். ஸோ வோல்டேஜ் செகண்ட் ஏ இன்வர்ஸ் தட் இஸ் ஆம்பியர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு யூனிட் எழுதலாம். ஸோ 1 ஹென்றி இஸ் ஈக்குவல் டு 1 வெப்பர் ஆம்பியர் இன்வர்ஸ் ஆர் 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இந்த த்ரீமே வந்து யூனிட் ஆஃப் இண்டக்ஷன், இண்டக்ஷனுடைய யூனிட் வந்து இது மூணையுமே யூனிட் ஆஃப் இண்டக்ஷன் நம்ம எழுதலாம். ஸோ இதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா பற்றி நமக்கு தெரியும். ஸோ வோல்ட்டுக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா, செகண்டுக்கு ஆம்பியர், எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் த இண்டக்ஷன். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா
dimension formula of inductance. ஸோ எப்படி இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம வந்து டெரிவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, டைமென்ஷன் ஃபார்முலா என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is m l square t power minus 2 e power minus 2. This is the dimension formula for induction. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி டெரிவ் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ எப்படி வந்ததுன்றதுக்காக தெரியறதுக்காக நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு சப்போஸ் மெமரி பண்ண முடியல, மறந்து போச்சு அப்படின்னா நம்ம டெரிவ் பண்ணிக்கலாம். எப்படி டெரிவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இண்டக்ஷனுடைய யூனிட் பார்த்தோம், என்டின்னு பார்த்தோம். தட் இஸ் 1 என்டின்னு பார்த்தோம். 1 என்டியை வந்து நம்ம இன்னொரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 1 வெபர் ஆம்பியர் பவர் மைனஸ் 1 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 வோல்ட் செகண்ட் ஆம்பியர் இன்வர்ஸில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைமென்ஷன் ஃபார்முலா எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வோல்ட்டுக்கான யூனிட் என்ன, செகண்டுக்கு செகண்டு தான், ஆம்பியர் ஆம்பியர் தான். இந்த வோல்ட்டுக்கு வந்து நம்ம யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா, வோல்ட்டுன்றதே ஒரு யூனிட் தான், அதனுடைய மாடிஃபிகேஷனாக நம்ம யூனிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் V is equal to எப்படி எழுதலாம்னா, that is P divided by I ன்னு எழுதலாம். ஸோ அப்படின்னா பவர் is equal to V into I, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கரண்ட்ன்றது பவர். ஸோ அப்புறம் நமக்கு V is equal என்ன வரும், P divided by I ன்னு எழுதலாம். அண்ட் தென் E divided by T, energy divided by time taken is called power. That is E divided by T is called power நம்ம எழுதலாம். ஸோ எனர்ஜி அப்படின்னும் போது what is the energy, energy or work done நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். that is the force into displacement, that is called energy or work done divided by time taken. அது அப்படியே தான் வரும், I into T அப்படியே தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ எனர்ஜி நம்ம எப்படி எழுதுனா force into displacement அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போ இதனுடைய யூனிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை வந்து கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அப்படின்னும் போது வாட் இஸ் அ ஃபோர்ஸ்னால் நமக்கு தெரியும், தட் இஸ் அ F equal to ma. ஸோ m அப்படின்றது வந்து மாஸ் கிலோகிராம், ஏன்றது ஆக்சலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ அந்த யூனிட் எப்படி நான் அப்ளை பண்ணுறேன், தட் இஸ் அ கேஜி ms பவர் மைனஸ் 2. இங்கே ஆல்ரெடி ஒரு எஸ் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்படியே நம்ம யூனிட்டாக தான் போகிறோம். எல்லாமே இப்போ யூனிட்டாக கால்குலேட் பண்ணிருக்கோம். யூனிட்டாக கால்குலேட் பண்ணும்போது எஸ்ஸுக்கு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு யூனிட் வந்து மீட்டர் டிவைடட் பை ஐன்றது கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர், டைமுக்கு யூனிட் செகண்ட். ஸோ இதுதான் வினுடைய ஆல்டர்னேட் யூனிட். வோல்டேஜுக்கான யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தட் இஸ் எல் ஈக்குவல் டு நமக்கு தான் ஃபார்முலா விஎஸ் ஏ பவர் மைனஸ் 1 தான் இண்டக்ஷனுக்கான யூனிட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ யூனிட் வினுடைய யூனிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணுங்க. கேஜி எம் இன்ட்டு எம் என்ன வரும், இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே ஒரு எம் இன்ட்டு எம் ஸ்கொயர் எஸ் பவர் மைனஸ் 2. இங்கே என்ன இருக்குது ஆல்ரெடி டிவைட் பை என்ன இருக்குது நமக்கு ஏஎஸ் இருக்குது, இங்கே ஆல்ரெடி எஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், கேஜி எம் ஸ்கொயர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பவர் மைனஸ் 2, இங்கே வந்து எஸ்ஸு, இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு என்ன வரும், எஸ் பவர் மைனஸ் 2 ஏ பவர் மைனஸ் 1. இங்கே ஒரு கீழே ஒரு ஏ இருக்குது, அது மேலே வந்தால் இங்கே ஒரு மைனஸ் 1, கீழே இருக்கக்கூடிய ஏ பவர் 1 வந்து மேலே வந்தால் மைனஸ் 1 வரும். அவ்வளோதான். அப்புறம் என்ன வரும், கேஜி எம் ஸ்கொயர் எஸ் பவர் மைனஸ் 2 ஏ பவர் மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு யூனிட் வருது. ஸோ இது வந்து யூனிட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைமென்ஷன் ஃபார்முலா மாற்றணும். எப்படி மாற்றலாம், கிலோகிராம்ன்றது மாஸுக்கு என்ன வரும் நமக்கு கேபிட்டல் எம், மீட்டர்ன்றது லென்த்துக்கு தான் வரும். ஸோ லென்த்து டைமென்ஷன் ஃபார்முலா மீட்டருக்கு வந்து எல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. இது செகண்டுக்கு வந்து டைம் டி அப்படின்னு போடுவோம், டி பவர் மைனஸ் 2. ஆம்பியருக்கு ஆம்பியரே தான். ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலா. ஸோ நமக்கு வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஏ பவர் மைனஸ் 2 அப்படின்ற டைமென்ஷன் ஃபார்முலா கிடைச்சது. ஓகே, தட் இஸ் அ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷனுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ஏ பவர் மைனஸ் 2 அப்படி நாம எழுதலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து டைமென்ஷன் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அந்த ஃபார்முலாவில். ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா நம்ம இண்டக்ஷனுக்கான ஃபார்முலாவில் ஏற்கனவே 2-3 ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஓகே, அதில் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர் அப்படின்னும் போது n பை பி இஸ் ஈக்குவல் டு 1 வெபர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ தென் எல் இஸ் ஈக்குவல் டு 1 ND அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ
The induction of the coil is said to be 1 Henry if a current of 1 ampere produces unit flux linkage is in the coil. So di by dt 1 ampere second inverse and E equal to 1 volt இருந்தா that self induction is equal to 1 Henry நம்ம எழுதலாம். Okay, இந்த ஃபார்முலா that is நமக்கு வந்து L equal to minus E divided by di by dt. So இந்த di by dt வந்து 1 ampere per second அப்படின்னு எழுதுறோம் and E equal to minus 1 volt னு எழுதணும்னா நமக்கு வந்து L இது ஹென்றி, that L is equal to that is a 1 Henry அப்படி நமக்கு கிடைச்சிரும். So 1 Henry அப்படின்னும்போது di by dt வந்து நமக்கு 1 ampere per second கிடைக்கணும் and E equal to 1 volt இருந்தா therefore what is 1 Henry அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா the inductance of the coil is the induction of the coil is 1 Henry if a current changing at the rate of 1 ampere per second induces on opposing EMF of 1 volt. That is a minus 1 volt in the opposing of the EMF 1 volt இருந்தா that induced EMF 1 volt ஆகும். அதனுடைய di by dt வந்து நமக்கு வந்து 1 ampere per second இருந்தா அந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 1 Henry அப்படி நாம சொல்லலாம். that 1 Henry that is a 1 Henry அப்படி நாம சொல்லலாம். Okay, so that is a definition of Henry கான definition. so நம்ம டீடைலா வந்து அந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பார்த்தோம் and Henryனா என்ன, இந்த Henryன்றத வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चन நமக்கு கேட்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. Okay, so and then physical significations of inductance அப்படின ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க உங்க புக்ல. ஸோ என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சின்ன கான்செப்ட் தான். என்னன்னா இப்போ நம்ம இன்க்ரீசிங் கரண்ட் ஒரு காயில வந்து கரண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். கரண்ட்டை வந்து இன்க்ரீசிங் த கரண்ட் அப்படின்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அதில் இன்டியூஸ் EMF கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த இன்டியூஸ் EMF ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் போது அந்த இன்டியூஸ் EMF அந்த கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அதுதான் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் கொடுக்குறோம். கரண்ட்டை வந்து என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணும். இன்க்ரீஸ் ஆக அந்த இன்டியூஸ் EMF ஆல்சோ இன்க்ரீஸ். அப்படி இருக்கும்போது அந்த கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். அப்போ வந்து அதனுடைய பொலாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் அ பாசிட்டிவ் நெகட்டிவாக நமக்கு இருக்கும். இந்த பக்கம் பாசிட்டிவாகவும் இந்த பக்கம் நெகட்டிவாகும். எப்போ இன்க்ரீஸிங் த கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இன்டியூஸ் EMF இன்க்ரீஸ் ஆகிட்டு அந்த கரண்ட்டை வந்து ஆப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போனா அந்த இன்டியூஸ் EMF வந்து என்ன ஆகும், குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதுதான் இந்த டயக்ராம். செகண்ட் டயக்ராம் என்ன, டிக்ரீசிங் த கரண்ட். ஸோ அப்போனா நம்ம கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த இன்டியூஸ் EMF என்ன ஆகும், குறையும். ஸோ இன்டியூஸ் EMF குறையும், அதை ஆப்போஸ் பண்ணும். அதை என்ன பண்ணும், ஆப்போஸ் பண்ணும்போது அங்கே இன்டியூஸ் EMF வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ அப்போனா டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் ஆப்போசிட், தட் இஸ் அ ரைட் சைடில் வந்து நமக்கு ஏரோ மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய பொலாரிட்டி வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் அ மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனுடைய இன்டியூஸ் EMF பொலாரிட்டி வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். இங்கே வந்து கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னா என்ன மீனிங், தட் இஸ் இன்டியூஸ் EMF வந்து என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த இன்டியூஸ் EMF டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கரண்ட்டை வந்து அதை ஆப்போஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏரோ மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ இன்க்ரீசிங், தட் இஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரோ மார்க்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஓகே, அதனுடைய பொலாரிட்டி வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். தட் இஸ் இது வந்து மைனஸாகவும் இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஃபிசிக்கல் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு நமக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அ வெரி சிம்பிள் டாபிக். ஸோ இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நிறைய கான்செப்ட் வந்து நமக்கு புரியும். ஸோ தட் இஸ் அ அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தட். ஸோ இங்கே வந்து இன்க்ரீசிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ரீசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா EMF இன்க்ரீஸ் ஆகும். EMF இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த கரண்ட்டை வந்து அந்த EMF வந்து என்ன பண்ணோம், ஆப்போஸ் பண்ணும் போது நமக்கு என்ன டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதனால ஏரோ மார்க் இந்த பக்கம். இங்கே அது அப்போ ஆப்போசிட், கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் இன்டியூஸ் EMF டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்டியூஸ் EMF நமக்கு கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதனால ஏரோ மார்க் வந்து நமக்கு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய பொலாரிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு, செகண்டுக்கு வந்து மைனஸு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம இதோட இந்த வீடியோஸை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் எ லாங் சோலினாய்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும், அடுத்து வந்து அதை பேஸ் பண்ணி வந்து எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் பேஸ் பண்ணி வந்து சம்ஸ் அண்ட் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.
கண்டிப்பாக இது வரையும் படிச்சுக்குவாங்க. நான் வந்து வேகமாக நிறைய நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட். ரீட் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா வேஸ்ட். ரீட் பண்ணுறீங்க அண்ட் தென் ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்ஸு அண்ட் தென் ரைட் பண்ணி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடும் போது கண்டிப்பாக 100% வந்து நம்ம மார்க்ஸு வாங்கலாம். ஸோ நான் ரீட் பண்ணலை ரைட் பண்ணலை அப்படின்னும் போது நம்ம ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து நவம்பர் வந்துருச்சு. ஓகே, அடுத்த மாதம் நவம்பர் வந்துருச்சு. டிசம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி போர்ஷன். ஸோ ப்ளஸ் டூவை பொறுத்தவரையும் ஆஃப் இயர்லி போர்ஷன் அப்படின்னும் போது என்ன வரும் நமக்கு? ஆக்சுவலாக ஃபுல் போர்ஷன் தான் வரும். ஸோ நம்ம ஃபுல் போர்ஷன் இன்னும் நடத்தலை. ஓகேவா? ஸோ நடத்துகிறதையும் தரவாக இருக்கிறோமான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, நம்ம நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. நான் வந்து ஒரு 3 வீடியோவில் ஒரு லெசனே கூட முடிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணி நடத்திடுவேன். பட் நீ லேர்ன் பண்ணணும், நீ ரீட் பண்ணணும், நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீ டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு மார்க்ஸ் வரும். லெசன் நடத்தி சிலபஸ் முடிக்கிறதுனால நமக்கு வந்து மார்க்ஸ் வர போகிறது கிடையாது. ஓகே, நீ படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக தரவு பண்ணாவே 70 மார்க்குக்கு வந்து 50 மார்க்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் வால்யூமில் எடுத்துடலாம். 50 மார்க்ஸ் கவர் ஆகிடும். வித் சாய்ஸோட 50 மார்க்ஸ் ஈஸியாக வந்து கவர் ஆகிடும். ஸோ 50 மார்க்ஸ் நம்ம ரெடியான மாதிரி தான். ஃபஸ்ட் வால்யூம் தரவு பண்ணினாவே நீ 50 மார்க்ஸ் ரெடியான மாதிரி. இப்போ 4th லெசன் முடிக்க போகிறோம். அடுத்து 5th லெசன் கொஞ்சம் தான் இருக்குது. அது 2 வீடியோ 3 வீடியோ நான் முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ நல்லா படிங்க, எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்லிப் டெஸ்ட் எழுதுங்க, ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, வீக்லி ஒன்ஸ் ஸ்கூலுக்கு வந்து டவுட்ஸ் எதாவது இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டீச்சர்ஸ் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.